மேடையில் இருக்கக்கூடிய திரு சந்திரசேகர பாரதி அவர்களுக்கும் திரு பாலவி அவர்களுக்கும் நல்லூர் வட்டத்து பிரதிநிதிகள் அங்கத்தினர்கள் இந்த தெருவில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தெருவுக்கு ட்ரஸ்ட் புறம்னு யார் பெயர் வச்சாங்கன்னு தெரியாது, எப்ப வச்சாங்கன்னு தெரியாது. ட்ரஸ்ட் அப்படின்னால நம்பிக்கைன்னு அர்த்தம் இல்லையா? உருவாகிறது வலிமை படைத்த பாரதம் அப்படின்னா எங்கிருந்து உருவாகும்? அதற்கு கரு எதுன்னா நம்பிக்கை இல்லையா? இந்த நம்பிக்கை உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, உங்கள் மீது பிறர் வைத்திருக்கிற நம்பிக்கை, உங்கள் மீது உங்கள் தெரு வைத்திருக்கிற நம்பிக்கை, அதெல்லாம் இன்னைக்கு நிரூபணம் பண்ணியிருக்கீங்க. எஸ், நாங்களும் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்க புறப்பட்டு வந்திருக்கீங்க. அதனாலதான் இந்த ட்ரஸ்ட் புறம். அந்த ட்ரஸ்ட் புறம் அருமையான பேருக்கு ஏற்றார் போல் நம்பிக்கை புறமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை எல்லாரையும் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி 6வது தெரு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். இதுக்கே 6வது தெருவு 5வது தெருவில் முதலில் ஏற்பட்டிருக்கலாமே, 7வது தெருவில் ஏற்பட்டிருக்கலாமே அப்படின்னா 6வது அறிவு எங்க இருக்கு? 6வது அறிவுன்னு என்ன? இது எது நல்லது எது கெட்டது பகுத்தறிவுதல். அதாவது குப்பையின் மூலமா இருக்கிறது, தெருவில் எவன் எக்கேடு போனா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறது சாதாரண விலங்குகள் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில் இருந்து மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக நல்ல இந்த தெருனா இப்படித்தான் இருக்கணும், குப்பையின் மூலமா இருக்கக்கூடாது அப்படிங்கறது முடிவு பண்ணி கெட்டதா இருக்கக்கூடாது, நல்லதா தான் இருக்கணும், நல்ல மக்களாக தான் நாம இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய 6வது அறிவை பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடிய ஒரு தெருவாக ஒரு நம்பிக்கை புறமாக இருப்பதால் தான் இங்குதான் உருவாகிறது வலிமை படைத்த பாரதம். உருவாகிவிட்டதுக்கு கொஞ்சம் உட்கார்ந்து கூட சொன்னீங்க, கரெக்டா நல்லா சொன்னது அது உற்சாகத்திற்காக. உருவாக்கி கொண்டு இருக்கிறதல்ல, உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இல்லையா? உருவாக்கி கொண்டு யாரோ செய்த வேலை கிடையாது, அது உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அளவில் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு. நான் எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கேன், எத்தனையோ பொங்கலை பார்த்திருக்கேன். ஆனா பொங்கல் அப்படின்னாலே உங்களுக்கு கொஞ்சம் வீட்டுல தான் கொண்டாடுவாங்க. போகி பண்டிகை பொங்கல் எங்க கொண்டாடுவாங்க? வீட்டுல தான். அதே மாதிரி பொங்கல் வீட்டுல தான் கொண்டாடுவாங்க. ஆனா இங்குதான் நான் பார்க்கிறேன் போகி பண்டிகைன்னா வீட்டுல கொண்டாடுற போகி பண்டிகை. பழைய கழிதல், வீட்டுல இருக்கிற குப்பைகள் எல்லாம் அழிச்சு எல்லாத்தையும் கொளுத்துவாங்க. அது வீட்டுல செய்யற பொங்கல் போகி பண்டிகை. ஆனா அது மட்டும் போதாது. இன்றைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை கொளுத்தக்கூடிய அந்த போகி பண்டிகை தான் நமக்கு வேண்டும் என்பதை அருமையாக எளிமையாக சொல்லியிருக்கீங்க. எல்லோருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். நிச்சயமா 2 பேர், ஒருவர் சுவாமி விவேகானந்தர் உங்கள் நினைத்து நிச்சயமாக பெருமைப்படுவார். நிச்சயமாக சத்தியமா சொல்றேன், நினைத்து ரொம்ப பெருமைப்படுவார். 2வது நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நிச்சயமா அவர் பெருமைப்படுவார். அவர் ஏன்னா இது போன்ற விஷயங்கள் வெளியில தெரியணும். இந்த ட்ரஸ்ட் புறத்துல செஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நாளை எத்தனை பத்திரிகைகள் வருதோ அந்த பத்திரிகைகள் தான் நல்ல பத்திரிகைகள், நாட்டுக்கு உழைக்கக்கூடிய பத்திரிகைகள். இந்த செய்தி வராமல் அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதை போடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி இல்லாம இந்த செய்திகள் வர வேண்டும். இது ரொம்ப மிக முக்கியமா தோன்றது. அப்புறம் இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தேன், ஒவ்வொன்றையும் ரசிச்சு ஒவ்வொன்றும். பொதுவா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரிக்கெட் வீரர் நம்ம தெருவில் ஆடிக்கிட்டு இருப்பார், ரொம்ப அருமையா ஆடுவார். சேவாக்கள ரொம்ப சாதாரண ஒரு சேரியில் ஆடின ஒருவர் அவர் இப்போ பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய வீரர்கள் இருப்பாங்க, நல்ல இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல டான்ஸ் ஆடுறவங்க. அந்த ஹரிணி பொண்ணு அபிநயத்துல அற்புதமா ரொம்ப அருமையா, ரொம்ப அருமையா அபிநயம் ரொம்ப அருமையா தெரியுமா? அதாவது ஸ்ரத்தை அப்படிம்பாங்க. சுவாமி விவேகானந்தர் பிடிச்ச இன்னொரு வார்த்தை ஸ்ரத்தை. பாடும் போது வெளியில ஒண்ணுமே தெரியல அந்த பிள்ளைக்கு, ஏதாவது தெரிஞ்சது அவனுக்கு எதுவுமே தெரியல. அதே மாதிரி அந்த கும்பலா ஆடும்போது தாரணீஸ்வரி நடிக்கிற அந்த பிள்ளை பேரு, அதுவும் சின்ன ஒரு சந்தோஷமா ஆட தெரியுமா? அதாவது நாட்டியம் ஆடும் போது சந்தோஷம் ஆடணும் அப்படின்னு ராமாயணத்துல ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது சந்தோஷம் பார்த்தா நமக்கு சந்தோஷம் பொங்கணும். அந்த மாதிரி அந்த பிள்ளை தான் இருக்கு.
ஆனா என்ன ஆனந்தமா ஆடுது அது. அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் பொதுவா என்ன செய்வாங்கன்னா, பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் தான் இவர் நம்ம தெருவில் இருந்தாருன்னு நம்ம பெருமை பேசிப்போம். பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் பெருமை பேசி பிரயோஜனமே இல்லை. ஆள் ஆக்கும் போது நம்முடைய பங்களிப்பு என்ன? இப்போ அந்த தம்பி சொன்னார், இது வரைக்கும் இந்த பிள்ளைங்கள்லாம் இந்த ஹரிணியோ இந்த கோடீஸ்வரன் இங்க வந்து பாடினார்ல, அம்மாவுக்கா பாடினார் இல்லையா, அந்த தம்பிங்கள்லாம் நேற்று வரைக்கும் ஒரு விடலை பசங்களை தான் நினைச்சிருப்பாங்க. இல்ல ஏதோ போறாங்க வர்றாங்க அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. இன்று இந்த பிள்ளைகள் எல்லோருக்குமே ஒரு கௌரவம் கிடைக்கும். கௌரவம் ரொம்ப முக்கியம். அந்த கௌரவம் போகும்போது இது ஆண்ட பிள்ளையாச்சு எப்படி இருக்கு, இன்னும் சின்ன வயசுல அபிநயம் யார் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கு, இந்த அபிநயம் கை ஆடுறது எல்லாம் அந்த அவ்வளவு அருமையான விஷயங்கள் அதெல்லாம். அப்போ கௌரவம் கிடைக்கும். எப்பவுமே நம்மிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடம் அப்படின்னா நம்முடைய எனக்குள்ள என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு, எனக்குள்ள என்ன சிறப்பு அம்சம் இருக்கு, என்னுடைய வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட என்ன சிறப்பு அம்சம் இருக்கு, என்னுடைய தெருவில் இருக்கிறவங்க எங்க யார் யார் நல்லவங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான திறமை நமக்கு வளர்க்க வேண்டும். நீ சாதிக்க பிறந்தவன் என்பதை நம்பு, நீ பலவீனன் என்பதை ஒருபோதும் நம்பிவிடாதே. நன்றி, வணக்கம்.